இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேஞ்சஸ் ஆகிருச்சு. ஸோ இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க் சேஞ்சஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் வந்து எடுக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு இதோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எப்படி இருக்குது, இந்த சிம் வந்து யாரெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணால் ஒர்த்தபுளாக இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் கார்டை வெறும் 149 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து ஃபஸ்ட் ரீசார்ஜுக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. சிம் கார்டு வந்து ஃப்ரீயாக தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வரைக்கும் பே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து ஆல்ரெடி கஸ்டமர் கேரில் வந்து எல்லாமே பேசிட்டு ஒரு சில டேட்டாஸ் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இப்போ அதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலைஸாக நமக்கு வந்து சிம் கார்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நெட்வொர்க் வந்து சேஞ்சஸ் ஆயிருச்சு. இந்த நெட்வொர்க் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ டைம் வந்து எடுத்துச்சு, அவங்க எவ்வளோ டைம் வந்து சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஜியோ இல்லை ஏர்டெல் இல்லை வோடஃபோன் ஐடியாவில் இருந்து இப்போ பிஎஸ்என்எலுக்கு மாறுறீங்க அப்படின்னா அப்படி மாறும்போது அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 days வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்னோட சிம் கார்டு போர்ட்டின் பண்ணுறதுக்கு வந்து 13th ஜூலையில் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நேற்று 16ஆம் தேதி ஜூலையில் வந்து எனக்கு வந்து சிம் கார்டு வந்து டவர் வந்து கட் ஆச்சுது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ சிம் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த இ சிம்மை தான் இப்போ வந்து நான் வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மாற்றிட்டு இருக்கேன். ஸோ இ சிம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நெட்வொர்க் வந்து கட் ஆகாது. இ சிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டவர் வந்து டிஸ்கனெக்டட் ஆனாலும் மேலே வந்து டவர் காமிக்க தான் செய்யும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு காமிக்கிறதுல அந்த டவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நெட்வொர்க் சேஞ்ச் பண்ண சிம் கார்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டவர் வந்து ஃபுல்லாகவே தான் வந்து காமிக்குது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இண்டிகேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு மேலே பாப்பப் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் 2 நாட் ப்ரொஃபஷன்ட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிக்கும். அப்படின்னா நமக்கு வந்து செகண்ட் சிம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் வந்து ப்ரொஃபஷன் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து காமிக்கும். ஸோ இந்த மாதிரி காமிச்சது அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் வந்து டிஸ்கனெக்டட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் சிம் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஃபுல்லாகவே வந்து கட் ஆகும். ஆனால் இ சிம் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆகாது, இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து காமிக்கும் போது உங்களுக்கு வந்து நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு ஒரு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டில் இந்த மாதிரி எரர் வந்து காமிச்சது. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு நெட்வொர்க் வந்து சேஞ்சஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க கொடுத்த அந்த நியூ சிம் எடுத்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி இ சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்கில் போயிட்டு ரிமூவ் பண்ணி விட்டுக்கோங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட சிம் கார்டை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் இன்றைக்கி 17th ஜூலை இன்றைக்கி மார்னிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 149 ரூபா நம்ம பே பண்ணிட்டு வந்திருந்தோம்ல அதுக்கான ரீசார்ஜ் வந்து நமக்கு வந்து ஆயிருந்தது. இந்த மெசேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து தான். ஸோ அதுக்கு அடுத்தது இன்டர்நெட்டை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இன்டர்நெட்டை செக் பண்ணக்கு ட்ரை பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸோ இன்டர்நெட்டை ஃபஸ்ட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1925 அப்படிங்கிற நம்பருக்கு ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணி கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணி நம்ம மெசேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு இன்டர்நெட் ஆக்டிவேட்டட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதில் இருக்க ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நெட்வொர்க் மாற்றிருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் எந்த நம்பருக்குமே சென்ட் பண்ண முடியாது. இதுதான் இதில் உள்ள பெரிய ட்விஸ்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் கஸ்டமர் கேரோட நம்பர், பிஎஸ்என்எல் கஸ்டமர் கேரோட நம்பர் 1503. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கஸ்டமர் கேர் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்துட்டு இன்டர்நெட் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னீங்க அப்படின்னா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்டில் நீங்கள் வந்து என்ன பிளானில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இது மூலமாக கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் முடியும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்து சிம் கார்டோட டேட்டாவை வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி பழைய சிம்மில் நம்ம வந்துட்டு காலர் டோன் வச்சுருப்போம். அந்த காலர் டோன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம் கார்டு நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணும்போது ரிமூவ் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம காலர் டோன் செட் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் டைம் எடுக்குமா. ஸோ 10 நாளைக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலர் டோன் வந்து செட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதும் இதில் உள்ள இன்னொரு ட்விஸ்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட சிம் கார்டை உள்ளே போட்டு ஒரு வேளை உங்களுக்கு டவர் எடுக்கல அப்படின்னா சிம் கார்டை உள்ளே போட்டதுக்கப்புறமா உங்களோட ஃபோனை வந்து ஒரு டைம் ரீஸ்டார்ட் வந்து பண்ணுங்க. ஸோ அப்படி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டவர் வந்து கிளியராக எடுக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இ சிம்மை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த புது சிம்மை வந்து இன்சர்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டவர் வந்து கிளியராக எடுக்கலை. நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டுன்னு தான் எனக்கு வந்தது. அதுக்கப்புறமா ஃபோனை ஒரு 2 டைம் மாறி ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து டவரே வந்து வந்தது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கால் வந்து பேசுகிறோம் அப்படின்னா நல்லா கிளியராகவும் இருக்குது. இதில் வந்து கால் கிளியராக இருக்குது, எஸ்எம்எஸ் கிளியராக வருது, ஓடிபி பிரச்சனை கிடையாது. ஸோ கால் அப்புறம் ஓடிபி
ஓடிபி இந்த மாதிரியான பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்என்எல் சிம் வந்து ஒர்த்தபிள் தான். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டோட ப்ரைஸு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோஸில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ சிம் கார்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹240. ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து ₹300 வாங்கிட்டாங்க. இன்னொருத்தர் வந்து திருப்பூரில் இருந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, எனக்கு ₹400 கிட்ட வந்து சார்ஜ் பண்ணாங்க, ₹400 கொடுத்து இந்த சிம்மை வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இந்த சிம் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள தரமணி அப்படிங்கிற ஒரு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் தான் வந்து வாங்கியிருந்தேன். அங்கே நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் டிஸ்பிளே பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. ₹249 சிம் கார்டை வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து வெறும் ₹149 போர்ட் பின் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அங்கே போய் பண்ணும்போது சிம் கார்டு வந்து ஃப்ரீ தான். ஃபஸ்ட்டு ரீசார்ஜுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ₹149 வாங்கியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரிஜினல் ப்ரைஸ் நீங்கள் வந்து வேறு நெட்வொர்க்லேருந்து புது நெட்வொர்க்குக்கு இந்த பிஎஸ்என்எலுக்கு மாறி இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட வாங்கக்கூடிய அமௌண்ட்டு ₹270 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் தெரிய மாட்டேங்குது. சிம்மோட ப்ரைஸ் வந்து ₹270 சொல்கிறாங்க. அதில் வந்து ₹249 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசார்ஜுக்கு வந்து போயிடும். ₹20 வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டுக்கு வாங்குவாங்க. ஒரு சில இடத்துல கூட ₹10 சேர்த்து வாங்கினாங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது ₹280 அந்த மாதிரி வேணால் இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா ₹149 தான் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து எந்த பிளான் ஆக்டிவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹249 பிளான் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து டெய்லி 2GB டேட்டா, அன்லிமிட்டட் கால்ஸ் அண்ட் SMS வந்து ஃப்ரீ, 45 நாள் வந்து வேலிடிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இப்போ கேட்கும்போது நான் வந்து வெறும் ₹149 தான் பே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ₹149 அப்படி ஒரு பிளானே கிடையாது. ₹249 உள்ள பிளானை தான் உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்காங்க. இது ஒரு சில ஆஃபீஸில் வந்து ஆஃபர் அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லலாம் ₹400 வந்து பே பண்ணி வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து வாங்க மாட்டாங்க, அவ்வளோலாம் கிடையாது. வெறும் ₹270 கொடுத்து நீங்கள் வந்து போர்ட் பின் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 5G சிம்மும் வந்து சேல் பண்ணுறாங்க, 4G சிம்மும் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டில் எந்த சிம் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. எந்த சிம் கிடைச்சாலும் இருக்கிற டவர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2G டவரே ஒழுங்காக கிடைக்காம தான் இருந்து, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா 2G டவர் வந்து கிடைக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 4G அப்படிங்கிறதே இன்னும் வந்து சென்னை மாதிரியான மெட்ரோ சிட்டிலேயே 100% மேலே இன்னும் வந்து லான்ச்சே பண்ணலை. ஸோ ஒரு சில ஏரியாவில் மட்டும்தான் 4G டவர் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து தெரியலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4G டவர் வந்து கிடைக்குது, இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து 3G டவர் வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன மாதிரி வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2G டவரே ஒழுங்காக கிடைக்காது. கரண்ட் போனால் டவர் கிடைக்காது, கரண்ட் போனால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இல்லைனா டவரே சுத்தமாக இல்லாமல் போயிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இன்றைக்குள்ள நிலமை. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம் கார்டில் நம்மளால் இன்டர்நெட் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியுது, இன்டர்நெட்டோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். நான் வந்து இந்த சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ண கொஞ்ச நேரத்தில் நான் வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2G தான் கிடச்சிது. 2Gயில் இன்டர்நெட்டு ப்ரௌசிங்கே ஆகலை. ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3G வந்து கிடச்சிது. ஆனால் 3Gயில் எந்த அளவுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சிம் கார்டு வேணுமா வேண்டாமான்னு பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம் கார்டு வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அதிகமாக இன்டர்நெட் யூஸ் பண்ணுவீங்க, அதிகமாக வந்து கூகுள் பே, ஃபோன்பே இது மாதிரியான பேமெண்ட் வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன், வெளியே அடிக்கடி போவேன், இல்லை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு அதிகமாக நான் ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ உங்களோட மெயின் ப்ரைமரி சிம்மை வந்துட்டு சேஞ்ச் பண்ணவே பண்ணாதீங்க. எப்போவுமே ஒரு ப்ரைமரி சிம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவிலையோ இல்லை ஏர்டெல்லையோ வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட இன்டர்நெட் ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சிம் கார்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்ககிட்ட 2 சிம் கார்டு இருக்குன்னா அதில் ஒரு சிம் கார்டை கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. நான் வந்து பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சிம் கார்டை மாற்றினேன். என்னோட மெயின் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏர்டெல் ஒன்று, ஜியோ ஒன்று யூஸ் பண்ணேன். அதில் ஒரு சிம் கார்டை வந்து நான் மாற்றலை. என்ன ரீசன்னா, நம்ம வெளியில் வந்து அடிக்கடி போகும்போது நம்ம பேமெண்ட் எல்லாமே கூகுள் பே, ஃபோன்பே இதை நம்பி தான் போவோம். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நமக்கு டவர் கிடைக்கல அப்படின்னா நம்ம அந்த பேமெண்ட் வந்து பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் இருந்து ஒருத்தர் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பி இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கே 2 ஹவர் ஆகும். அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம மெயின் சிம்மை வந்துட்டு பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு நெட்வொர்க் கிடைக்காது. ஸோ நெட்வொர்க்கு கிடைக்கிற இடத்துல நமக்கு வந்துட்டு டேட்டா யூஸ் பண்ணுற அளவுக்கு நெட்வொர்க்கு கிடைக்காது. அப்படி இருக்கிறப்போ நமக்கு அது வந்து ஒர்த்து கிடையாது. ஸோ இதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோஸில் ஒரு சில கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவசரப்பட்டு என்னோட மெயின் சிம்மை மாற்றிட்டேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவரே கிடைக்கல, லாஸ்ட் 7 நாளாக இன்டர்நெட்டே யூஸ் பண்ண முடியல, வாட்ஸ்அப்புக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணனா கூட 10 நிமிஷம் ஆகுது,
அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்குதே தவிர என்னால் வந்து யூஸே பண்ண முடியல, அவசரப்பட்டு மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்தோம் அந்த வீடியோஸில் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த 2வது சிம்மை வந்துட்டு வெறும் எஸ்எம்எஸ்க்காகவும் இல்லை எப்போது கால் ஏதாவது பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி பேங்கிங் ஓடிபிக்காகவும் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த சிம் கார்டை நீங்கள் தாராளமாக வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேரண்ட்ஸ் யாராவது வயசானவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் கால் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னா 100% இந்த சிம் கார்டை வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி மாற்றுறதுக்கு முன்னாடி உங்கள் லொக்கேஷனில் அட்லீஸ்ட் 2G டவராவது கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்படி 2G டவருக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம். ஏன்னா வில்லேஜில் வந்து நிறைய இடங்களில் இன்னும் பிஎஸ்என்எலோட 2G டவரே வந்து கிடைக்கல அப்படிங்கிறதா உண்மை. ஸோ சென்னையில் இருந்துக்கிட்டே நிறைய பேர் வந்து என்னால் டேட்டா யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதான் இன்றைய உண்மையான நிலவரம் வந்து இதுதான். ஒரு சிலருக்கு தான் வந்து கிடைக்குது. நம்ம வந்துட்டு இப்போ இருக்கிற இடத்துல எனக்கு வந்து 3G டவர் வந்து கிடைக்குது, 4G டவர் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நான் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா நாளைக்கு நான் ஒரு லொக்கேஷனுக்கு போகும்போது அங்கே வந்து பிஎஸ்என்எல் டவரே கிடைக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு எமர்ஜென்சிக்கு உங்களால் டேட்டாவை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஸோ இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் லைவாகவே உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து சென்னையில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில், அதுவும் வந்துட்டு OMR, இது வந்து பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கம் அப்படின்னு சொல்கிற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் நான் வந்து இருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வரைக்கும் நான் வந்து செக் பண்ணும்போது எனக்கு 2G தான் கிடச்சிது. அதில் ஒரு துளி கூட இன்டர்நெட் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியலை. நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னே வந்து விழுந்துருச்சு. நான் வந்து இப்போ உங்களுக்கு லைவாகவே இன்டர்நெட்டை காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 3G டவர் வந்து கிடைக்குது. ஆனால் அதில் எந்த அளவுக்கு நெட் யூஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத இப்போ வந்து லைவாக வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளும்போது எந்த அளவுக்கு வந்து ப்ரௌஸ் ஆகுதுன்னு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுள் குரோம் வந்து யூஸ் பண்ணுறேன். கூகுள் குரோமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே நிறையா வந்து நியூஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னா அந்த நியூஸ் எல்லாம் ரீட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்குதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஸ்பீடை வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லேண்ட் கனெக்ஷன் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன். இது வந்து 100 Mbps ஸ்பீடு தான். ஆனால் வந்து 300-400 Mbps வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒய்ஃபையோட ஸ்பீடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஒய்ஃபையை வந்துட்டு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வந்து கிடைக்குது. ஸோ காலையில் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2G தான் வந்து கிடைச்சிது. இப்போ தான் அதிசயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹச் வந்து கிடைக்குது. ஹச்சை தான் வந்து 3G அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து இந்த பேஜை நான் ரீஃப்ரெஷ் வந்து பண்ணுறேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ காலையிலையும் இதே மாதிரி நான் வந்து செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்டர்நெட் கனெக்ஷன் விழுந்துருச்சு. இந்த நியூஸ் கூட நமக்கு வந்து ப்ரௌஸ் ஆகாமல் எல்லாமே வந்து பிளாங்க் ஆயிருச்சு. ஸோ இப்போவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போவும் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த நியூஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஆக மாட்டேங்குது. 3G கனெக்ஷனில் தான் இருக்குது. 3G கனெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு நியூஸ் எந்த அளவுக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அடுத்த நியூஸே வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ண முடியலை. இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே லோயஸ்ட்டான டேட்டா தான் கன்சியூம் ஆகும் நியூஸ் இதை வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து 0க்கு வந்து போயிருச்சு பாருங்கள். 3Gயாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா 2Gக்கு வந்து போயிருச்சு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இன்டர்நெட்டோட ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இது தான். ஸோ நான் வந்து சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோ சிட்டியில் OMR அந்த மெயின் லைனில் தான் இருக்கேன். இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ஆல்ரெடி 4G லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கே லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ அந்த நெட்வொர்க்குக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் டவர் கிடைக்குமே தவிர நமக்கு வந்து கிடைக்கல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் நீங்கள் எதை ஓப்பன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா யூஆர் ஆஃப்லைன் அப்படின்னு வந்து விழுந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படிங்கிறது சுத்தமாக கிடைக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மறுபடியும் வந்து ஒய்ஃபையை வந்து ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆன்லைன் வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒய்ஃபையோட ஸ்பீடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜியோ சிம் நான் உள்ளே போட்டிருக்கேன். அதோட இன்டர்நெட் ஸ்பீடை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போது டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் இருக்குல்ல, அதை வந்து சிம் 1ன்னு மாற்றுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ. இப்போ வந்துட்டு ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடை வந்து காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒய்ஃபையை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஜுக்கு மறுபடியும் வந்திருக்கிறேன். அதாவது இது வந்து ஜஸ்ட்டு கூகுள் குரோமோட நியூஸ் பேஜ். ஸோ இதை நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே அதோட ஹோம் பேஜில் வந்து நிறைய நியூஸ் வந்து ஓப்பன் ஆகல. ஸோ அது வந்து இப்போ நமக்கு ப்ரௌஸ் ஆகுது பாருங்க. இப்போ வந்து இதில் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவோட இன்டர்நெட் ஸ்பீடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 25 Mbps ஆகுது நமக்கு வந்து கிடைக்குது. இது பிஎஸ்என்எல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிஎஸ்என்எல்லில் நமக்கு வந்து இன்டர்நெட்டை செக்கே பண்ண முடியாது. அந்த கண்டிஷனில் தான் இருக்குது. 4Gலேயே வந்து பார்த்தீங்கன்னா
23 Mbps டவுன்லோட் ஸ்பீடும் அப்லோடிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 0.98 Mbps ஸ்பீடும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜியோவோடது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் சிம்மை வந்து பாருங்கள், சிம் கார்டோட நிலமையை பாருங்கள், பிளாக் கண்டிஷனில் இருக்குது. இதுதான் வந்து பிஎஸ்என்எல். ஸோ நான் வந்து ஒய்ஃபை ஆஃப் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு சிம் வந்து பார்த்தீங்கன்னா 4G ஜியோ வந்து 4G வந்து காமிக்குது. செகண்ட் சிம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் காமிக்குது. ஸோ இந்த நிலமை தான் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லில் இருக்குது. ஸோ பிஎஸ்என்எல் மாற போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா யோசித்து மாறுங்க. செகண்டரி சிம்மை மாற்றிக்கோங்க, தப்பே கிடையாது. ஸோ நான் வந்து இந்த சிம் கார்டை ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து எனக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம் கார்டோட டவர் வந்து பிளாக்கில் தான் வந்து காமிக்குது. ஸோ ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு தோணும், நான் வந்து குறைஞ்ச மொபைல் யூஸ் பண்ணுறேன், இல்லை பழைய டுபாகூர் மொபைல் யூஸ் பண்ணுறேன், அதனால கூட இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு கூட தோணும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட S23 அல்ட்ரா. ஸோ இந்த ஃபோன் வந்து வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மந்த் இருக்கும். ஸோ புது ஃபோன் தான், இது வரைக்கும் நான் சர்வீஸ் சென்டருக்கு கொடுத்ததும் கிடையாது. என் ஃபோன் வந்து பக்காவாக ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஏர்டெல் ஜியோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்போவுமே என்னோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக தான் இருந்தது. இந்த ஃபோனில் தான் இந்த சிம் கார்டை யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், இப்போ தான் டவர் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பிளாக்ல இருந்தது. ஆக்சுவலாக வந்து நம்ம பிஎஸ்என்எல்ல வந்து நெட்வொர்க்கை வந்து சேஞ்ச் பண்ணி, அதாவது டேட்டாவுக்கு வந்து பிஎஸ்என்எல்ல மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி அடிக்கடி வந்து பிளாக்ல வந்து போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூ. நான் வந்து காலையிலேயே வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து இன்டர்நெட் சிம் கார்டை வந்துட்டு பிஎஸ்என்எலுக்கு மாற்றும் போதெல்லாம் சிம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்டு தான் வந்து வந்துடுது. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒய்ஃபையோ இல்லை வந்து ஜியோ சிம்மை வந்துட்டு நெட்டுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு வந்து டவர் வந்து எனபிள் ஆகுது. இப்போ அகைன்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் நான் பிஎஸ்என்எலுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு வந்து பிஎஸ்என்எலுக்கு வந்து மாற்றுறேன். டேட்டா வந்து பிஎஸ்என்எல்லாக மாறிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், இந்த டவர் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் பிளாக்ல வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்வொர்க் வந்து ஆனே ஆகலை. பார்த்துக்கோங்க, இதான் நிலைமை. நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து மெட்ரோ சிட்டி சென்னையில் வந்து இருக்கிறேன், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன். என்னோட டவரோட ரேஞ்சை வந்து பாருங்கள், 2G தான் கிடைக்கும். அதுலேயும் வந்து ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் வந்து கவரேஜ் வந்து கிடைக்குது. 3G அப்படிங்கிறது வந்து எப்போவாச்சும் தான் கிடைக்குது. அந்த எப்போவாச்சும் கிடைக்கிற 3Gலேயாவது நெட்டு யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக அதுவும் யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ கடந்து சுத்த தான் செய்யுது. 1% கூட யூஸ் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லில் 2G தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு G அப்படின்னு ஒரு சிம்பிள் விழும். அந்த சிம்பிள் விழுந்தால் கூட நமக்கு வந்து இன்டர்நெட் ஓரளவு ஸ்பீடாக போகும் தெரியுமா. ஸோ அந்த ஸ்பீடு கூட பிஎஸ்என்எல்ல இல்லை. இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ பிஎஸ்என்எல்லை நம்பி மெயின் பிரைமரி சிம்மை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லாரும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணுவாங்க, யூடியூப்பில் வந்துட்டு ஷார்ட்ஸாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு பிஎஸ்என்எலுக்கு மெயின் பிரைமரி சிம்மை மாற்றினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இப்படி தடவிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களால் வந்துட்டு இன்டர்நெட்டை வந்து ப்ரௌஸ் பண்ணவே முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்டர்நெட்லாம் வந்து ஆஃப் பண்ணவே இல்லை. டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. ஆனால் என்னோட இன்டர்நெட்டை பாருங்கள், நோ இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நிலவரம். இன்றைக்கி மெட்ரோ சிட்டிலேயே இந்த நிலமை அப்படின்னா நம்ம வந்துட்டு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ சிட்டிலேயே இருந்துட மாட்டோம். ஸோ நம்ம வேலைக்காக இங்கே வந்திருக்கிறோம். ஃபியூச்சரில் நம்ம வந்துட்டு வில்லேஜுக்கு தான் போவோம். அடிக்கடி நம்ம வந்து ஊருக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னா ஸோ ஊருக்கெல்லாம் போயாச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து நெட்வொர்க்கே வந்து கிடைக்காது. எங்கள் ஊரை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கே கிடைக்காது. ஸோ கரண்ட் போனால் சுத்தமாக கிடைக்காது. கரண்ட் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 2Gயாவது கிடைக்கும். அப்போ ஃபோன் காலாவது வரும். இதுதான் ஒரிஜினல் நிலவரம். ஸோ இது தெரியாமல் நெட்வொர்க்கை அவசரப்பட்டு வந்து மாற்றிடாதீங்க. சிம் கார்டு வந்து நீங்கள் பிஎஸ்என்எலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. செகண்டரி சிம்மை மாற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதே ஒரு சிம்னா புதுசாக ஒரு பிஎஸ்என்எல் சிம்மை வேணாலும் வாங்கிக்கோங்க. இருக்கிற மெயின் பிரைமரி சிம்மை இதை நம்பி சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட இன்டர்நெட் ஸ்பீடு. மறுபடி நான் வந்து நெட்டை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறேன். அப்படியாவது நெட்டு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்கலாம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எதுவுமே ஆன் ஆகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கூகுள் குரோமோட பேஜுக்கு தான் வந்திருக்கேன். ரீஃப்ரெஷ் வந்து பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா கேனாட் ரீஃப்ரெஷ் அப்படின்னு வந்துருச்சு. ஏன்னா இன்டர்நெட்டே இல்லை. பிறகு எங்கே நம்ம வந்து ரீஃப்ரெஷ் வந்து பண்ணுறது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.